ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி ரசம் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடையும் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தேவையான பொருள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, 5 பூண்டு பல், 1 பச்சை மிளகாவை 2 கீரி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா எலும்போடு சேர்ந்த சிக்கன் பீஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கோழி ரசம் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். இப்போ எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல நைஸ் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குக் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போ பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு சின்ன சைஸ் இலை, அதோட 1 பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்குங்க. பிடிக்கக்கூடிய தன்மை வந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்களும் பக்கத்தில் நின்று கிளறி விட்டு இறக்கிக்குங்க. இப்போ அதே போல் சிக்கனையும் ஆட் பண்ணிடுறோம். அதோட நம்ம நுணுக்கி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு இது 3ம் கலந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா அந்த ஆயிலில் பட்டு கிளறி விடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது சிக்கன் பீஸ் அமுங்கி கூடுதலாக கொஞ்சம் தண்ணி வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோழி ரசம் தண்ணி பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸில் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம். கொதிப்புத்தன்மை வரக்கூடிய நேரத்தில் குக்கர் கவர் பண்ணிவிட்டு விசில் பண்ணிவிட்டு சவுண்டு கேட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம் பக்குவத்தில் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கோழி ரசம் ரெடி ஆயாச்சு. பட் ஆனால் இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டு தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் கொதிக்க விட்டுட்டேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க. இந்த பக்குவத்தில் கோழி ரசம் இருக்கணும். இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தையும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சளித்தன்மைக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இது சாப்பிடும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டயத்தில் சளித்தன்மை இருக்கக்கூடிய நேரத்தில் இது சாப்பிட்டோன்னா உடம்பே ஒரு ரிலாக்ஸேஷனோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நமக்கு கோழி ரசம் ரெடி ஆயாச்சு. இந்த பக்குவத்தில் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.